உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதான் வந்தவனே சொன்னாங்க, தம்பிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு இங்க வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. இதே மாதிரி தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுறாங்கன்னு ஒரு ஏரியாவை 4000 ஏக்கர் எடுக்கிறாங்க. 3 வருஷமா அந்த போராட்டங்களோட சேர்ந்து போராடினதுல நானும். ஏன்னா இந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன்ல எவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு முறையான இழப்பீடு கொடுக்கறது இல்லை. அதிகபட்சமே 12 லட்சம் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா அங்க வந்து 5 கோடி ரூபாய் விற்கிது ஒரு ஏக்கர். இவங்களுக்கு மாற்று இடமும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம 40 கிலோமீட்டர் தள்ளி வீட்டுல ஒருத்தருக்கு வேலையாவது கொடுக்கணும்னு அதுவும் கொடுக்கல. ஸோ நாங்கள் வச்ச எந்த கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்காதனால நாங்கள் அப்படியே வந்து கோர்ட்டில் போட்டு எல்லா சைடும் ப்ரெஷர் கொடுத்து படிச்சிருக்கோம். அது உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களும் முழு வீச்சில் கடைசி வரை பரந்தூர் மக்களுக்காக போராடுவேன்னு சொல்லி நிற்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்ம மக்கள் அனைவருக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் 100% உங்களுக்காக போராடுவோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. வேற மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோம், இங்க இருக்கிற இந்த குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வேலை பார்ப்போம், வேற எதுவுமே இல்லை. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல கழிப்பிடம் இல்ல, ரோடு இல்ல, குடிநீர் இல்ல, நீங்க 40-50 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறது நமக்கே கஷ்டமா இல்லையா? இதெல்லாம் அடிப்படை வசதி. கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம வரி பணத்தை செலவு பண்றாங்க. ஆனா மதுரை மூர்த்தி நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல கழிப்பிடம் இல்ல. ஆனா மந்திரியான பிறகு மூர்த்தி 100 கோடி ரூபாய்க்கு மேல கல்யாணம் பண்றாரு. வெக்கமா இல்ல? பள்ளிக்கூடத்துக்கு கழிப்பிடம் கட்ட துப்பு இல்ல. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்றீங்க, மண்டபம் கட்டுறீங்க. இதெல்லாம் மாத்துவோம். நான் வந்தோடனே எல்லாரும் சொன்னது சாராயத்தையும் கஞ்சாவையும் ஒழிக்கணும், உறுதியா ஒழிப்போம். கஞ்சாவை ஒழிக்கணும்னு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினதுக்கு என் மேல 2 கேஸ் போட்டாங்க. கரூர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி நான் பேசினதுக்கு என் மேல கேஸ் போட்டாங்க. கவலையே படாதீங்க, கஞ்சாவை ஒழிச்சே ஆகும். அடுத்த ஒரு தலைமுறை இந்த பிள்ளைகள் வளர பசங்க 18 வயசுல கஞ்சா போடுறான், எப்படி உருப்படும்? கஞ்சா மட்டும் இல்ல, அது மாதிரி நிறைய போதை மருந்து இருக்கு. சின்ன குளிப்புங்கிறா எல்லாம் ஒழிக்கப்படும். நேற்று போனப்ப வளைய முடியும்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸ்ல டாஸ்மார்க் இருக்கு, மூடணும்னு. 5ஆம் தேதி வளைய முடிக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்மார்க் கடை மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற எந்த டாஸ்மார்க் கடையும் இருக்கக்கூடாது. அடுத்த வருஷம் அண்ணன் விஜய் வந்த பிறகு ஜல்லிக்கட்டு நடத்துவோம். தடுக்கிறதுக்கு மூர்த்தி யார்? மூர்த்திக்கு எங்கேயும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ போய் ஸ்டேடியம் கட்டுவ, உனக்கான ஸ்டேடியத்துல வந்து நாங்க நடத்த முடியுமா? நம்ம ஊர்ல நடத்துவோம். மூர்த்தி தலையிடுறதுக்கு மூர்த்திக்கு எந்த அருகதையும் கிடையாது. மூர்த்தியை பத்தி யாராவது பேசுவாங்களா? நாங்க மட்டும் தான் பேசுவோம். மக்களே கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் நம்ம இடத்துல ஜல்லிக்கட்டு நாங்க வருவோம், நடத்துவோமா?